வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் தாவரவியல் ஆய்வாளர் மற்றும் இயற்கை ஆர்வலரான முனைவர் ராமானுஜம் அவர்களின் அனுபவங்களை கேட்டறிவோம். வணக்கம் சார். நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமா மத்தவங்களுக்கு பயனுள்ளதா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். 1972 பணி செய்து பணியில சேர்ந்து 2011 அந்த ஓய்வு, அதாவது 40 ஆண்டு கால பணி. ஆனால் ஓய்வு பெறும்போது என்னுடைய உடல் தான் ஓய்வு பெற்றதை ஒழிய மனம் ஓய்வு பெறவில்லை. ஏன்னா எனக்கு எப்பவுமே நான் ஒரு களத்திலே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் ஏற்கனவே சுற்றுச்சூழல் ஆர்வமா இருந்தேன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். அடுத்தது நான் சென்னை பல்கலைக்கழகத்துல கல்விக்குழு உறுப்பினராக இருக்கின்ற வாய்ப்பு எனக்கு கல்லூரியிலே பணிபுரிகின்ற பொழுது கிடைத்தது. அந்த விவாதம் ஒன்று நடக்கின்ற பொழுது எந்த பாடம் சிறந்தது, எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு ஒரு விவாதம் சூடா போயிட்டு இருந்தப்ப ஒருத்தர் எழுந்து ஹிஸ்டரி இஸ் பங்கம், அதுக்கு எதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னார். அது ஹிஸ்டரி இஸ் பங்கம்னா அது ஒரு குப்பை கூடையாச்சே, அது என்ன பெரிய படிப்பா அப்படின்னு அவர் கேட்டது. உடனே அங்க இருந்து ஆசிரியர்கள்லாம் கொதித்து போய் எழுந்தார்கள். எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடந்து அந்த கூட்டம் ஒரு கலவரமாச்சு. அப்ப எனக்கு அந்த கேள்வி மனசுல ஊச்சுது. என்ன எப்ப பார்த்தாலும் 1722 இல்ல கிபி 366 கிமு 283 இப்படியே சொல்லிட்டு இருந்தாக்கா நமக்கு உண்மையே புரியலையே. ஒரு காட்டுல போய் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குதே, இது தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி முன்னத்தில் இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன், பாரதி விழாவில ஒரு பரிசு பெற்றேன்னு சொல்லுகின்ற போது பாரதியை பற்றிய ஒரு ஆர்வம் படித்துக் கொண்டிருந்தேன். சரித்திர தேர்ச்சிகள் அப்படின்னு சொன்னார். சரித்திர தேர்ச்சிகள் ஏன் சொன்னார் பாரதி அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு உள்ள அப்பப்போ உறுத்திட்டே இருந்துச்சு. அதனால ஓய்வு பெற்ற பிறகு ஏன் நான் புதுச்சேரியினுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்க கூடாது என்னதான், இந்த மண்ணினுடைய சரித்திரத்தை அறிந்து கொள்ளாது எவனும் நல்ல குடிமகனாக இருக்க முடியாது என்று ஆண்டவர்கள் சொல்லி இருந்தார்கள். ஆகவே நம்முடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது எத்தகைய ஒரு புண்ணிய பூமியிலே நான் பிறந்திருக்கிறேன் என்ற ஒரு பெருமிதம் எனக்குள்ளே எழுந்தது. அதனால்தான் நான் 2011 தொடங்கி இன்றைய வரையிலே புதுச்சேரியினுடைய தொன்மை, வளர்ச்சி, அதனுடைய பல்வேறு சரித்திரத்திலே அதை பெற்ற சிறப்பிடங்கள் அத்தனை பற்றியும் ஆராய்ச்சி செய்ய வாய்ப்பு எனக்கு ஓய்வுக்கு பிறகுதான் கிடைத்திருக்கிறது. அதை பயனுள்ள வகையிலே நான் செலவழித்திருக்கிறேன் என்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. இப்போது கூட சமீபத்திலே இந்த கொரோனா என்னை முடக்கி போட்ட போது எனக்கு கிடைத்த தரவுகளை எல்லாம் வைத்து என்னால் நூல் எழுத முடிந்தது. இன்னும் பல நூல்கள் எழுதுகின்ற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. ஆகவே ஏற்கனவே நான் அறிவியல் புலத்திலே எழுதிய நூல்களை தவிர்த்து புதுச்சேரியுடைய வரலாற்றை பற்றியும் கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அது புதுச்சேரியுடைய விடுதலை நாள். அந்த நாளிலே புதுச்சேரியுடைய வரலாற்றை பற்றி 2 ஆய்வு நூல்களை வெளியிடுகின்ற வாய்ப்பை எனக்கு இந்த ஓய்வு தான் தந்திருக்கிறது. ஆகவே நான் சேர்த்து வைத்த தரவுகளை வைத்து இன்னும் என்னால் 2-3 நூல்கள் எழுத முடியும். அதற்கு முன்பு நான் அறிவியல் புலத்திலே பெற்ற அனுபவங்களை சேர்த்த தகவல்கள் வைத்து என்னால் ஏற்கனவே சூழல் படும் பாடு என்று ஒரு இயற்கையை சார்ந்த நூலை எழுதியிருந்தேன். அது மிகவும் வரவேற்பை பெற்றது, பரிசுகளையும் பெற்று தந்தது. அதை இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு விருத்தி எழுத வேண்டும் என்கின்ற ஆவல் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதையும் தொடரலாம். கடைசியாக என்னுடைய ஆதர்ச நாயகன் பாரதியினுடைய வாழ்க்கையை பற்றியும் ஒரு நூல் எழுத வேண்டும் என்பதற்காகவும் தரவுகள் சேர்த்து வைத்திருக்கிறேன். அவைகளெல்லாம் முடிவதற்கு இன்னும் 2-3 ஆண்டுகளாகும். அதுவரையிலே இறைவன் என்னை விட்டு வைத்திருந்தால் என்னுடைய இலக்கு என்னால் எட்ட முடியும் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி சார். அறிவியல் ஆராய்ச்சியாளரான நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சரித்திரத்துல இறங்கி அதுலயும் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை பார்த்து நாங்க நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கு சார். சார், இது வரைக்கும் நம்ம பேசும்போது நீங்க நிறைய சொன்னது பாரதியார் உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது ஒரு பாரதியார் கவிதை, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாரதியார் கவிதை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற எவனுக்கும் அதன் ஒரு பிற்படுத்தப்பட்ட பகுதியிலே இருந்து, பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே இருந்து வாழ்க்கையிலே முன்னேற துடிக்கின்ற ஒருவனுக்கு துணிச்சல் அவசியம்.
ஆகவேதான் நான் எப்போது எனக்கெல்லாம் சோதனைகள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று எனக்குள்ளே சொல்லிக்கொள்வேன். அந்த சொல்லானது எனக்குள்ளே ஒரு புது தெம்பை விதித்து என்னை எந்த சவாலையும் எதிர்கொள்ள வைத்திருக்கிறது. அதைத்தான் என்னுடைய தாரக மந்திரமாக நான் பாரதியிடமிருந்து பெற்று இன்றளவு நெஞ்சிலே நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். பாரதியினுடைய பாடல்கள் என்று பார்த்தீர்களால் எந்த பாடலை நாம் விட முடியும்? எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் குணம், எல்லோரும் இந்நாட்டு மக்களே சொல்வார். நீங்கள் தமிழரா? சரி, வாழ்க தமிழ் என்று சொல்லிவிட்டு அவன் வாழ்க வாழிய பாரத மணித்திரு நாடு என்றுதான் முடிப்பான். ஆக அந்த வாழ்க்கை என்பது, வாழ்த்து என்பது நம்மோடு முடிந்து விடக்கூடாது, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்றுதான் வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு என்று தன்னுடைய பறந்துவிட்ட ஒன்றிருந்தான் அவருடைய கவிதைகளில் இருந்துதான் நானும் பெற்றிருக்கிறேன். வெள்ளை நிறத்தொரு புனை எங்கள் வீட்டில் வளர்ந்தது கண்டீர் சொல்வான். அதுதான் சொல்வான், ஒரு கருப்பு நிறம் ஒரு குட்டி, சாந்து நிறம் ஒரு குட்டி, சாம்பல் நிறம் ஒரு குட்டி என்று எத்தனை வண்ணங்கள் எத்தனை நிறங்கள் அந்த பூனை குட்டிகள் இருந்தாலும் அவை அத்தனையும் பூனைகள் தானே என்று சொல்லி நமக்கு வேற்றுமையில் ஒற்றுமையால் தான் இந்த தேசம் நம்மால் பெருமைப்பட வேண்டும் என்ற உண்மையை நம்முடைய உள்ளத்திலே அன்றைக்கே விதைத்து விட்டு போனான் தன்னுடைய கவிதைகள் மூலம். ஆகவே பாரதியினுடைய கவிதைகள் எல்லாமே நமக்கு பிடித்தவைதான். ஆனால் இந்த அச்சமில்லை அச்சமில்லை என்பது என்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை விதைத்த வரிகள் என்பதால் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. நன்றி சார். நம்ம புதுவையை சேர்ந்தவங்கன்றதுனால பாரதியாரோட பாரதிதாசன் பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? பாரதிதாசனோட கவிதைகள், இந்த கவிதை தொகுப்பு, இதுல நீங்க எதை ரசிச்சு படிச்சிருக்கீங்க சார்? அவர் எங்க உள்ளூர் கவிஞர் இல்லையா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சாவிலும் தமிழ் மணக்க சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற ஒரு கவிதையை நான் பள்ளிக்கூடத்திலே இருக்கும்போது படித்திருக்கிறேன். அந்த கவிதையானதுதான் எனக்குள்ளே, நான் அதற்கு முன்னே பாரதியை அறிந்திருந்தேன். பிறகு பாரதிதாசனையும் அறிய வேண்டிய வாய்ப்பு கிடைத்த போது தமிழுக்கு இவ்வளவு, என்னுடைய பட்டப்படிப்பிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் பாடத்திலே, அப்பதான் தமிழ் மிகவும் முக்கியமான மொழி, பார்ட் 2 லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லுவாங்க. அதுல மதிப்பெண்கள் வாங்குவது என்பது ஒரு குதிரை கொம்பு போல, ஆங்கிலத்திலும் கடினம், மொழி பாடத்திலும் கடினம். அந்த பாடங்களிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே ஒட்டுமொத்தமாக 6 பேர் தான் முதல் வகுப்பிலே தேறி இருந்தார்கள். அதுல 2 பேர் தாகூர் கலைக்கல்லூரியில் இருந்து என்னை சேர்த்து என்னுடைய நண்பரையும் சேர்த்து 2 பேர் இங்கே இருந்து முதல் வகுப்பிலே பெற்றிருந்தோம். அதற்கான உந்துதல் எனக்கு பாரதிதாசன் பாரதியாரிடமிருந்தாலே கிடைத்தது. நன்றி சார். பாரதிதாசன், பாரதியார் அவங்களோட கவிதைகள் அது எப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னு எங்களுக்கு சொன்னீங்க. நன்றி. இப்போ ஜெனரலா கொஞ்சம் எல்லாருமே ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஓரமா ஒதுங்கி வீட்டுல உட்காந்துடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி முதுமை காலத்தை, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற பீரியட ஒரு மனநிறைவோட வாழ முடியும்? அதுக்கு நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? அந்த டிப்ஸை மத்தவங்களுக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். முதல்ல நீங்க நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதீங்க. வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கணத்தையும் வாழ நினையுங்கள், வாழுங்கள். அப்போதான் உங்கள் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். என்றைக்கு கடல் அலை ஓய்வது, நீங்கள் நீச்சல் அடிப்பது. ஆகவே துன்பங்களும் துயரங்களும் உங்களை சுற்றி கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த துயர மேகங்கள் உங்கள் தலையிலே கூடு கட்டி விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சுற்றி இருக்கின்ற இயற்கையை நேசியுங்கள், சுற்றத்தாரை நேசியுங்கள், ஊராரை நேசியுங்கள். அத்தனையும் நீங்கள் நேசிக்க பழகிவிட்டால் உங்களுக்கு கோபதாபங்கள் மறைந்து மனம் பறந்து வாழ்க்கை ஒரு சுகமான அனுபவத்தை கொடுக்கும். ஆகவே நீங்கள் வாழ்க்கையை நேசிக்க தொடங்குங்கள் என்பதுதான். தொடங்க வேண்டாம், ஏற்கனவே நேசித்துக் கொண்டிருப்பீர்கள். அது முடிந்து விட்டது என்ற எண்ணத்தை நீங்கள் துறந்து விடுங்கள், மறந்து விடுங்கள். தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையை நேசியுங்கள். அதுதான் முக்கியம். நன்றி சார். இந்த கொரோனா காலத்துல இளம் வயதினரே ரொம்ப உடல்நல பிரச்சனைகளால சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. வெளியில ஆக்டிவா வேலை செய்ய பயப்படுறாங்க. நீங்க உங்களோட இந்த 70 வயதுக்கு மேற்பட்ட வயதுலயும் உங்க ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்கு இன்னும் பணிபுரியறீங்க. உங்க ஆரோக்கியத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு, நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யறீங்க அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உடம்பார் அழியும் உயிரால் அழிவர் என்று ஏற்கனவே எச்சரித்துவிட்டு தான் போயிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக உடல் நலத்தை பேண்டுமானால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். செய்து கொண்டுதான் இருந்தோம்.
நீங்கள் சொன்னதை போல நம்முடைய இயக்கங்கள் முடங்கி விட்டன இந்த கொரோனா காலத்துல. அது நமக்கு மட்டுமல்ல, இந்த சின்னஞ்சிறுவர்களை நினைத்தால் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஏனென்றால் அது சிட்டுக்குருவியை போல ஓடி திரிந்து கொண்டிருந்த அந்த சிறுவர்களை நீங்கள் 4 சுவர்களுக்குள் முடக்குகின்ற பொழுது அவர்களுடைய மனம் பாதிக்கப்பட்டு விடுகிறது. அதை நான் என்னுடைய வீட்டிலேயே கண்ணார கண்டிருக்கிறேன். என்னுடைய பேரனும் பேத்தியும் விளையாடுவதற்கு இடமில்லாமல் என்னைத்தான் அழைத்துக் கொண்டிருப்பார்கள், வாருங்கள் விளையாடலாம் என்று. நல்ல வேளையாக என்னுடைய மொட்டை மாடியானது மிகவும் பெரியது, ஏறத்தாழ ஒரு பாதி மைதானம் போலவே இருக்கும். அதிலே நாங்கள் ஓடி ஆடி விளையாடுகின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே அவர்களையும் நான் என்னால் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடிந்தது. என்னுடைய நடைப்பயிற்சி வழக்கமாக அரை மணி நேரம் அதிலிருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரையிலே கடலோரத்திலே நான் நடைப்பயிற்சி செய்வது வழக்கம். அல்லது இங்கே இருக்கின்ற விமான தளத்திலே நடைபயிற்சி செய்வானிலே தொடர முடிந்த காரணத்தால் தான் எனக்கு இருக்கின்ற உடல் உபாதைகள் என்று சொன்னால் எனக்கு முடக்குவாதம் இருக்கிறது. அது என்னால் வந்ததல்ல, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த கொடை என்று தான் நினைக்க வேண்டும். அதை வைத்து சமாளிப்பதற்கு இந்த உடற்பயிற்சி தான் என்னை இன்னும் உற்சாகமாக வைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் முடிந்த அளவிற்கு உடற்பயிற்சி செய்யுங்கள். நம்மால் நடக்க முடியவில்லை என்று நினைக்காதீர்கள். கடுமையான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று யாரும் நினைக்க வேண்டாம். நம்முடைய வயதுக்கு தகுந்தவாறு நிறைய நீங்கள் இந்த காணொலி காட்சியிலே பார்த்திருக்கலாமே, உட்கார்ந்த இடத்திலேயே நம்மால் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் எண்ணற்றவை இருக்கின்றன. அவைகளை செய்யலாம். இதை பற்றி நீங்கள் உங்கள் உடலை முடுக்காக வைத்திருப்பதை மூலமாகவே உங்கள் உடல் நலத்தை பேண முடியும். ஆகவே தயவு செய்து நீங்கள் வீட்டுக்குள் முடங்கி விடாமல், அப்படியே முடங்கி விட்டாலும் ஒடுங்கி விடாமல், கூடிய வரையிலே நீங்கள் உடல் இயக்கத்தை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய யோசனையும் கூட. நன்றி சார். நீங்களே இப்போ சொல்லும் போது நிறைய சொன்னீங்க, நம்ம காணொலி மூலமாலாம் உடற்பயிற்சி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு. சோ டெக்னாலஜி நிறைய இப்போ டெவலப் ஆயிருக்கு. வீடியோ காலிங், போன் மூலமாவே நம்ம ஆன்லைன்ல பணம் அனுப்புறது, அதெல்லாம் இப்ப முன்னாடி எல்லாம் மணி ஆர்டர் இருந்துச்சு, இப்ப பணம் அனுப்புறதெல்லாம் ஒரு உடனே நம்ம பண்ண முடியுது. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு இல்லைங்களா சார்? இதெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களா? இதுல எந்த டெக்னாலஜி எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க சார்? நிச்சயமா. நீங்க தொழில்நுட்பம் இன்றைக்கு விரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நீங்க வெர்ச்சுவல் மீட்டிங் சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாமே. இந்த கொரோனா காலத்தினால் நேரடியாக பட்டமளிப்பு விழாவை நடத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வீட்டிலே இருந்த மாணவர் சென்னையிலே இருக்கின்ற அரங்கத்திலே விருந்தினர் முன்னால் நின்று பட்டத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய் விடுகிறார். இது எப்படி சாத்தியமானது? தொழில்நுட்பம் தான். இப்போது கூட பாருங்கள், நான் இங்கே ஒரு இடத்திலே இருக்கிறேன், நீங்கள் வேறு இடத்திலே இருக்கின்றீர்கள். என்னுடைய உரையை நீங்கள் பதிவு செய்து நாளைக்கு நீங்கள் ஒலிபரப்ப போகின்றீர்கள். அது எப்படி சாத்தியமானது? அதே போல உள்ளங்கையில் உள்ளதடா உலகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உலகம் சுருங்கி விட்டது, தொழில்நுட்பம் விரிந்து விட்டது. ஆக நீங்கள் தொழில்நுட்பத்தை துறந்து விட்டீர்களானால் உங்களால் எந்த விதமான வசதிகளையும் பெற முடியாது என்கின்ற அளவிற்கு நாம் சுருங்கி விட்டோம் என்றால் நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்முடைய கை கெட்டிய தூரத்திலே கிடைக்கின்ற அளவிற்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. அதை நாம் சரியான விதத்திலே பயன்படுத்துவோமானால் நிச்சயம் நமக்கும் மகிழ்ச்சி, நம்மை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி. நன்றி சார். சாதாரணமா சொல்லுவாங்க, விலங்குகளையும் மனிதர்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறது நகைச்சுவை, சிரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மனிதர்களிடையே இருக்கிறதுனால நம்ம வித்தியாசப்படுறோம்னு. இந்த நகைச்சுவை உணர்வு பத்தி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அளவுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கணும், அது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணுமா, அதை பத்தி உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லுங்க சார். வாழ்க்கையில சிரிக்க தெரியாதவன் வாழ்க்கையை ரசிக்க முடியாது என்பதுதான் இது தீர்க்கமான உண்மை. என்னை சுற்றி இருக்கின்ற நிறைய நண்பர்களை பார்த்திருக்கிறேன். நீங்கள் என்னதான் ஒரு நகைச்சுவை படம் போட்டாலும் சரி, அல்லது கிச்சு மூட்டினாலும் சரி, அவர்களுக்கு சிரிப்பே வராது. அதிகபட்சமாக உதட்டை சற்றே விரிப்பார்கள், அப்படியே ஒடுங்கி விடுவார்கள். இப்படித்தான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஆனால் மனம் விட்டு சிரியுங்கள், உங்கள் மனம் லேசாகும். சிரித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ரசனையாக தோன்றும். இப்படித்தான் சிரிப்பு என்று சொன்னால் உங்களுக்கு கலகலவென்ற சிரிப்பு தூண்டக்கூடிய ஒரு நகைச்சுவை கூட தேவையில்லை. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், ஒரே ஒரு நகைச்சுவை போட்டி. அந்த போட்டியில துணுக்கு ஒருத்தவர் வந்தார், அனைவருக்கும் வணக்கம், நான் இப்போதான் பஞ்சாயத்து தேர்தலிலே வாக்களித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஒரே ஒரு வாக்கியம் தான் பேசினார். அரங்கம் முழுவதும் கைத்தட்டல்.
ஏனென்றால் பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகிறது என்று சொல்லி ஏறத்தாழ 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்கத்திலே காலத்தை ஓட்டி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இது நான் வாக்களித்து விட்டேன் என்று சொன்ன உடனேயே அந்த அரங்கமே குபீர் என்று அதிர்ந்து விட்டது. இதே போல சின்ன சின்ன ஒரு செயலை கூட நாம் நகைச்சுவையை காண முடியும். ஆனால் எந்தவித சிறிய துணுக்காக இருந்தாலும் கூட அதை மனதனார ரசிக்கின்ற போது உங்கள் மனம் லேசாகும். நன்றி சார். நீங்க சமீபத்துல ரசிச்ச ஜோக் ஏதாவது ஒண்ணு எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஐயோ மேடம், இதை கட் பண்ணிட்டுங்க. நான் நிறைய ஜோக் எல்லாம் இருக்கு, பட்டு நீங்க கேட்டு நான் பார்க்கவே இல்லை உங்க கேள்வியை. அதனால இதை கட் பண்ணிட்டுங்க. சரிங்க சார், பரவாயில்ல சார். சார், நண்பர்கள் இல்லாம யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்கள், அவர்களோட உங்களுக்கான அனுபவங்கள், அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்த விஷயங்கள், இதை எங்களுக்காக ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இந்த நெடிய உரையாடல் முடிவுல என்னுடைய நண்பர்களுக்கு நான் ஏதேனும் நன்றி சொல்ல முடியாமல் போய்விடுமோ அப்படி என்ற ஒரு அச்சத்திலேயே இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. ஏனென்றால் நான் படித்தது ஒரு பள்ளி, கிராமத்து பள்ளி, பிறகு புதுச்சேரி கல்லூரி, பிறகு கல்லூரி பணி. ஆக ஒரு கல்லூரி ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்பதை என்னுடைய சக நண்பர்களை கேட்டாலே சொல்வார்கள். பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றவர்களுக்கு தான் அந்த மதிப்பு. ஆனா நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் தான். அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆய்வு களத்திற்காக இங்கதான் நான் முன்னே சொன்ன என்னுடைய சோதனை கூடத்திலே சரியான வசதிகள் இல்லை. ஆக வெளியிலே நான் சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்த போது அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் இருந்த என்னுடைய நண்பர்கள் மூலமாக, அவர்களுடைய பேராசிரியர்கள் மூலமாக என்னுடைய ஆராய்ச்சியை விரிவுபடுத்திக் கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படித்தான் நான் போன போது அவர்களோடு பழகிய பிறகு என்னிடத்தில் இருக்கின்ற அந்த பேச்சு திறமையை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆய்வு நுட்பத்தையும் இவனுக்கு கைவரப்பெற்று இருக்கிறது என்பதையும் அவர்கள் எது தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். உடனே அவர்கள்தான் என்னை தோளிலே தூக்கி நிறுத்த ஆரம்பித்தார்கள். கல்லூரி கருத்தரங்குகள், பல்கலைக்கழக கூட்டங்கள், இப்படியாக ஒவ்வொன்றிலும் என்னை அறிமுகப்படுத்திய போதுதான் நானும் வெளிச்சத்துக்கு வந்தேன். என்னுடைய ஆய்வு களமான அந்த கோயில் காடுகள், அதே போல உலக சூடேற்றத்தில் தாவரங்கள் எப்படி தகிக்கும் அல்லது சமாளிக்கும் தகவமையும் என்கிற ஆய்வுகள், இவைகளை எல்லாம் நான் வெளி உலகத்துக்கு காட்டுவதற்கான வாய்ப்புகளை என்னுடைய நண்பர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் தோளிலே என்னை தூக்கி வைத்த பிறகுதான் நான் இந்தியா முழுவதும் தமிழகத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், என் உலகத்துக்கும் அறிமுகமாகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை சாதித்து காட்டிய என் நண்பர்களைத்தான் நான் இப்போது நினைவு கூர்ந்து நன்றி கூற முடியும். அதன் மூலமாகத்தான் நான் ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு பேராசிரியரும், அமெரிக்காவிலே இருக்கின்ற கோல்கேட் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு பேராசிரியையும் அவர்களோடு தொடர்பு கொண்டு என்னுடைய ஆய்வு களத்தை விரிவுபடுத்த முடிந்ததற்கு காரணம் என்னுடைய நண்பர்கள் தான், கல்லூரி தோழர்கள் தான். மிக்க நன்றி அவர்களுக்கு. அது ஆய்வு களத்துல என்னுடைய, அதே போல என்னுடைய கல்லூரி இருக்கின்ற என்னுடைய தோழர்கள், குறிப்பாக என்னுடைய ஆசிரியர், அவர் டாக்டர் அம்பலநாதன் என்ற பெயர், அவர் எனக்கு ஆசிரியர். பிறகு நான் அவரோடு பணிபுரிகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர் எனக்கு அளித்த சுதந்திரமானது என்னுடைய ஆய்வை நான் செம்மையாக செய்வதற்கு வழி செய்தது. இன்னும் கேட்டால், நாங்கள் பெற்ற அந்த முனைவர் பட்டத்தை வைத்து சில தகுதிகள், தேர்வாளர்களாக தகுதிகள், ஆய்வறிஞர்களாக ஆகக்கூடிய தகுதிகள் வழங்கப்படுகின்ற பொழுது அவை எனக்கு கிடைத்த போது மிகவும் பெருந்தன்மையோடு அவர் அதை அனுமதித்தார். அவரை விட கீழ் நிலையிலே பணிபுரிகின்ற ஒருவருக்கு எத்தகைய தகுதிகள் கிடைக்கின்ற பொழுது பல பேரால் அதை செரிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் எனக்கு அந்த தகுதிகளை அளித்து என்னை பெருமைப்படுத்தினார். அவரை நான் மிகவும் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அதே போல நான் ஆய்வு செய்கின்ற பொழுது என்னுடைய நெறியாளர் பேராசிரியர் நாராயணசாமி, அவரை ஆர்.என். சுவாமி என்று தான் நாங்கள் சுருக்கமாக அழைப்போம். நான் இங்கே ஆசிரியராக இருந்து ஆய்வுக்கு சென்றவன். ஆகவே நான் அங்கே செல்லுகின்ற பொழுது ஆய்வு மாணவன், ஆனால் உள்ளே நுழைகின்ற பொழுது நான் ஒரு ஆசிரியர். ஆகவே அவர் என்னை எப்போதுமே சார் என்றுதான் கூப்பிடுவார். எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்கள். இப்படிப்பட்ட அவர் என்னை ஒரு நண்பனாகவே நடத்தினார். அவர் என்னை கடிந்து கொள்ளும் போதும் சரி, பாராட்டும் போதும் சரி, ஒரு நண்பன் என்கிற முறையிலே என்னை நடத்தி என்னை வழிநடத்தினார். இத்தகைய ஒரு பேராசிரியர் பெருமக்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்ததால் தான் என்னுடைய கல்லூரி பணி வாழ்க்கை கலைப்பணியாக, என்னுடைய களப்பணி மிளிர்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
நன்றி சார். உங்க நண்பர்கள், ஆசிரியர்களை நீங்க நினைவு கூர்ந்து சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து மனிதர்களை தாண்டி சில விலங்குகள் மீது ஒரு பற்று இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது செல்ல பிராணிகள் அந்த மாதிரி ஈடுபாடு இருக்கா? அது ஏதாவது நீங்க வளர்க்குறீங்களா சார்? விலங்குகளை, அதுவும் வீட்டு விலங்குகளை விரும்பாதவர்கள் யார் இருக்க முடியும்? ஆனால் இந்த நகர வாழ்க்கையானது ஒரு துரித வாழ்க்கையாக ஆகிவிட்டது அல்லவா? ஆகவே அந்த வாய்ப்பு மிகவும் அரிதாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது. என்னை விட என்னுடைய மகன்களுக்கு இந்த வீட்டு விலங்குகள் மீது ஆர்வம் அதிகம். ஆகவே நாங்களும் ஒரு முறை நாய் வளர்த்து பார்த்தோம். அது வாடகை வீடு. வாடகை வீட்டிலே யார் உங்களுக்கு நாய் வளர்க்க அனுமதி கொடுப்பார்கள்? ஆனால் நல்ல வேளையாக என்னுடைய வீட்டு முதலாளி, சொந்தக்காரர் எங்களுக்கு அதற்கு அனுமதி கொடுத்திருந்தார். 2-3 ஆண்டு காலம் அந்த நாய் எங்கள் வீட்டிலே ஒரு குழந்தையை போலவே வளர்ந்தது. என்னை விட என்னுடைய மனைவிக்கு இந்த நாய் என்றாலே பிடிக்காது. ஆனால் நாங்கள் நாய் வளர்க்க ஆரம்பித்த பிறகு என்னை விட அவர்களிடத்தில் தான் இந்த நாய் ஒட்டி கொண்டது. அதற்கு ஒரு முறை உடல் நலம் கெட்டுவிட்டது. அந்த சமயத்திலே நாங்கள் எல்லாம் நினைத்தோம், இது என்ன, இது வீட்டுக்குள்ளேயே இது உடல் நலம் கெட்டு சுற்றி கொண்டு இருக்கிறதே, அது வெளியில இருக்காது. அந்த நாய் லேப்ரடார், அது ஒரு பெட்டு, அது ஒரு நாயே கிடையாது. அது செல்ல குழந்தை மாதிரிதான் வளரும், வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதற்கு உடல்நிலை கெட்டு போன போது அது வீட்டிலேயே அசுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டது. வீட்டுக்குள்ளேயே எனக்கும் என்னுடைய மகனுக்கும் அச்சம் வந்து விட்டது. ஏன்னா ஏற்கனவே என்னுடைய துணைவியார் இதை என்ன நாய் வளர்க்கின்றீர்களே, அது எப்படி வளர்க்க முடியும் என்றெல்லாம் குறைபட்டு கொண்டிருந்தார்களே என்று நாங்கள் எல்லாம் அச்சத்திலே இருந்தோம். அது கண்ட இடத்திலே அசுத்தம் செய்து விட்டு மிக பரிதாபமாக நின்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணீர் விட்டு விட்டார். அது மட்டுமல்ல, இந்த அசுத்தங்களை எல்லாம் தானே தன்னுடைய கையால் அவற்றையெல்லாம் சுத்தம் செய்து அதை தன்னுடைய குழந்தையை போல அவர் பார்த்து கொண்டார். அந்த அனுபவம் உண்மையிலே எனக்கு எப்படி ஒரு வாயில்லா ஜீவன் கூட நம்மை வைபவர்களை கூட தன்பால் ஈர்த்துவிடும் என்கின்ற ஒரு அனுபவத்தை அந்த நிகழ்ச்சியை எனக்கு கொடுத்தது. அதன் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டேன், கல்லுக்குள் ஈரம் இருக்கும் என்று சொல்வார்களே, என்னுடைய துணைவியாரின் உள்ளத்திலே ஒரு ஆறே ஓடுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு கொடுத்தது. அதான். ஆனால் அதற்கு பிறகு நான் சென்ற இல்லங்களிலெல்லாம் எனக்கு அந்த அனுமதி கிடைக்கவில்லை. ஆகவே அதை தொடர முடியவில்லை. இப்போது கூட என்னுடைய பேர பிள்ளைகள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் நாய் வளர்க்கலாம் அல்லது முயல் வளர்க்கலாம், எப்படியாவது ஒரு அனுமதி பெற்றுக் கொடுங்கள் என்று பார்ப்போம். விரைவில் அது கைகூடட்டும், அவர்களும் மகிழட்டும். நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்க அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இன்னும் நீங்க நிறைய ஆராய்ச்சிகளை செய்யணும், எங்களுக்கு பயனுள்ளதா உங்களோட நேரத்தை நீங்க கொண்டு போயிட்டே இருக்கணும். உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணும். உங்க உடல் ஆரோக்கியத்தை கடவுள் நல்லபடியா வச்சுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் சார். இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிலா நிர்வாகிகளுக்கும், என்னை பேட்டி கண்ட உங்களுக்கும், இதை கேட்க போகின்ற நேயர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றிகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வாழ்க்கையை வாழுங்கள், வாழ கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்ந்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த ஒளிப்பதிவில் கேட்கலாம். நன்றி.